என்னையெல்லாம் அழ வைக்கவே முடியாது. என் மேல செக் மோசடி வழக்கா? நடிகர் விமல் கொடுத்த ரியாக்ஷன். என்னையெல்லாம் அழ வைக்கவே முடியாது அப்படின்னு நடிகர் விமல் பேசியிருக்கக்கூடிய வீடியோ சோஷியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. செக் மோசடி வழக்கு தொடர்பா நடிகர் விமல் கிட்ட கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில, அது தொடர்பா தனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு பதில் குடுக்காம நழுவி போயிருக்காரு. நடிகர் விமல், பிரபு, நடிகை ஆனந்தி உள்ளிட்டோர் நடிப்புல உருவான படம் தான் மன்னர் வகைரா. இந்த படத்த நடிகர் விமலே தயாரிச்சிருந்தாரு. அதுக்காக ஃபைனான்சியர் கோபி அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து நடிகர் விமல் 4.5 கோடி கடனா வாங்கியிருக்காரு. இதுக்காக விமல் வழங்கின காசோலை வங்கியில பணம் இல்லாம திரும்பி வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவருக்கு எதிரா சென்னை சிறு வழக்குகள் நீதிமன்றத்துல காசோலை மோசடி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை சென்னை 11வது சிறு வழக்குகளுக்கான நீதிமன்றத்துல நீதிபதி ஆர்த்தி முன்னாடி நடந்துச்சு. இந்த விசாரணையில நடிகர் விமல் நேர்ல ஆஜராயிருந்தாரு. அப்போ ஃபைனான்சியர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் காசோலை பணம் இல்லாம திரும்பின நிலையில அந்த தொகையை கொடுக்க விமல் முன் வரல அப்படின்னு வாதிட்டாரு. அதுக்கப்புறமா வழக்க விசாரிச்ச நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட நடிகர் விமலுக்கு 1 வருஷ சிறை தண்டனையும் வாங்கின கடன் தொகையை திருப்பி செலுத்தவும் உத்தரவிட்டாரு. இது ரசிகர்களிடையே விவாதமா மாறுச்சு. அதுக்கு பின்னாடி இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருக்கிறதாவும், தனக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியும் விமல் தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதுக்கு பின்னாடி நடிகர் விமலுக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனைய நிறுத்தி வச்சு நீதிபதி உத்தரவிட்டாங்க. இந்த நிலையில நடிகர் விமல் ஜனநாயகன் படம் பார்க்கறதுக்காக சென்னையில இருக்கக்கூடிய கமலா திரையரங்கம் வந்தாரு. அப்போ செய்தியாளர்கள் செக் மோசடி வழக்கு தொடர்பா விமல் கிட்ட கேள்வி எழுப்புனாங்க. அதுக்கு நடிகர் விமல், மன்னர் வகையறா விவகாரம் பத்தி எதுவுமே தெரியாது. என் மேல செக் மோசடி வழக்கா? எனக்கே தெரியாதே. என்னெல்லாம் அழ வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.